ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தமிழ்நாடு மேப் கொடுத்துருக்காங்க. அதே லெசனோட கண்டினியூட்டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. சென்டர்ஸ் ஆஃப் இயர்லி ரிவல்ஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பிரிட்டிஷ் ரூலுக்கு எகெயின்ஸ்ட் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்துட்டு ரிவல்ஸ் நடந்துச்சு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெட்ராஸ், வலஜாபாத், வேலூர், ஆர்காட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருந்து பாருங்கள், இங்கே லாஸ்டில் இருந்து பாருங்கள், களக்காடு, திருநெல்வேலி, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குற்றாலம், கயத்தார், நெற்கட்டும் சேவல், சிவகிரி, ராமநாதபுரம், சிறுவயல், ஸ்ரீவில்லிபுத்தூர், காளையர் கோவில், சிவகங்கை, மதுரை, திருப்பத்தூர், கல்லர்பட்டி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், விருப்பாச்சி, திருச்சிராப்பள்ளி, கோயமுத்தூர், சென்னிமலை, ஓடநிலை, சங்ககிரி. ஸோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஹவு மெனி பிளேஸ், எத்தனை பிளேஸில் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் நடந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், கிட்டத்தட்ட 29 பிளேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ரிவர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் மேப்பில் கேட்போம். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் எந்தெந்த பிளேஸில் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் நடந்துச்சு அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு தமிழ்நாடு மேப் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் மேப், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மேப் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் ரைட் பண்ணணும், ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவாலுவேஷன் கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஷின் பாருங்கள். Who was the first Palayakars to resist the East India Company policy of territorial aggrandizement? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்க்கு என்ன ஆன்சரு? புலித்தேவர். கரெக்ட். ஸோ அப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா புலித்தேவர் வந்து குரல் கொடுத்தார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா who had established close relationship with the 3 agents of சந்தா சாஹிப். சந்தா சாஹிப்க்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த 3 ஏஜென்ட்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு புலித்தேவர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர் வாஸ் சிவசுப்ரமணியர் எக்ஸிக்யூட்டட். அதாவது பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியனார் எந்த இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஷ்யூடு த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். யார் இஷ்யூ பண்ணாங்க? மருது பிரதர்ஸ். நெக்ஸ்ட்டு when did the வேலூர் ரிவோல்ட் பிரேக் அவுட்? பிரேக் அவுட் எப்போ ஆணுச்சு வேலூர் ரிவோல்ட்? 10 ஜூலை 1806. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். who was the commander in the chief responsible for the new military regulation in வேலூர் fort? correct, sir John Craddock. Seventh one, where were the son of Tipu Sultan sent after the Velur revolt? அதுக்கு ஆப்ஷன் ஏ கல்கத்தா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, Phillips. The Palayakara system was put in place in Tamil Nadu by யாரு? விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர். Second one, Velu Nachiyar and her daughter were under the protection of DAS for 8 years. கிட்டத்தட்ட 8 வருஷமா யாரோட ப்ரொடெக்ஷன்ல இருந்தாங்க வேலு நாச்சியார்? கோபால நாயக்கர். யாரு? கோபால நாயக்கர். Third one, Bannerman deputed DAS to convey his message asking Kattabomman to surrender. யாரோட மெசேஜ்ல வந்தாங்க அவங்க? ராமலிங்கனார். யாரு? ராமலிங்கனார். Fourth one, Kattabomman was hanged to death at Dash. Kattabomman எந்த இடத்துல வந்துட்டு தூக்கிலிடப்பட்டார்? கயத்தார். கயத்தார். Fifth one, the rebellion of Marudhu brothers was categorized in the British record as the Dash. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாளையக்காரர் வார். வாட் இஸ் தட்? செகண்ட் பாளையக்காரர் வார்.
Sixth one, Dash was declared the new sultan by the rebels in Velur fort. So அது யாரு? ஃபதேக் ஹைதர். யாரு? ஃபதேக் ஹைதர். So choose the correct statement. Statementல பாருங்க, first one, the பாளையக்காரர் system was in practice in the Kakataya kingdom. Second one பார்த்தீங்கன்னா புலித்தேவர் recaptured நெற்கட்டும் சேவல் in 1764 after the death of Khan Sahib. Third one பாருங்க, Yusuf Khan who was negotiating with the Palayakaras without informing the company administration was charged with treachery and hanged in 1764. And then fourth one, Ondiviran led one of the army units of Kattabomai. So அப்போ இதில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஆப்ஷன் பி கரெக்ட். 1, 2 and 3 இந்த மூணு மட்டும்தான் கரெக்ட். ஃபோர்த் ஒன் wrong. And then second one பாருங்க, under Colonel Campbell the English army went along with the Musaf Khan army. Second one பாருங்க, after Muthuvadugar's death in Kalayar Kovil battle, Marudu brothers assisted Velu Nachiyar in restoring the throne to her. Third one, Gopala Nayak spearheaded the famous Dindukkal League. And then fourth one, in May 1799, Cornwallis ordered the advance of company armies to Tirunelveli. So அப்போ இந்த நாளில் வந்துட்டு எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் கரெக்ட், ரிமைனிங் எல்லாமே ராங். தேர்ட் ஒன் பாருங்க, அசர்ஷன் அண்ட் ரீசெட். Pulitevar tried to get the support of Hyder Ali and the French. Second, when Hyder Ali could not help Pulitevar as he was already in a serious conflict with the Marathas. So அப்போ எதுக்கு எது வந்து கரெக்டான ஆன்சர்? கரெக்ட், ஆப்ஷன் சி தான். என்னது? both A and R are correct but are the correct explanation of A. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோட சப்போர்ட்டை கேட்டார் புலித்தேவர்? ஹைதர் அலி. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்பவும் சீரியஸாக இன்னொரு கான்ஃப்ளிக்டில் வந்துட்டு இருந்தார். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். தீர்த்தங்கிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு எது ஆன்சர் வரும்? கரெக்ட், ஓடநிலை. தீர்த்தங்கிரிக்கு எது ஆன்சர்? ஓடநிலை. செகண்ட் ஒன், கோபால நாயக்க திண்டுக்கல். பேனர்மேன் ராமலிங்கனார். சுபேதர் ஷேக் ஆதம் வேலூர் ரிவோல்ட். கால் ஃபேன்காட் வேலூர் ஃபோர்ட். ஓகேவாம்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் இருக்கக்கூடிய A-bar of 5 கொஸ்டின், ஆன்சர் இன் டீட்டெயில் வந்து 3 கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய இந்த புக்கில் இருக்கக்கூடிய மேப் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மேப்பு, அதை கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அது கொஸ்டினில் நாங்கள் கேட்போம். சரிங்களாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.